Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் ரீடிங்கான நிறைய வீடியோஸை நம்ம பார்த்தாலுமே எனக்கு படிக்கிறதுல இன்னுமே சிரமம் இருக்கு அப்படின்றவங்க எப்படியெல்லாம் ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற அளவில் லெசன்ஸாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 லெட்டர் வேர்ட்ஸை எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே ஏ கூட வரக்கூடிய கான்சனன்ட்டோட சேர்த்த சவுண்டு. ஏயோட சவுண்ட்ஸை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ஸோ ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தமிழோட சவுண்ட்ஸை வச்சே நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ணலாம். என்னோட ரெகுலரான லெசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க கவனமா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஒரு டைம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து இதை ரீடிங் வந்து பண்ணிட முடியும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய வார்த்தைகளை ஈஸியா படிக்கலாம். எப்பவுமே பெரிய வார்த்தைகள் வந்து கஷ்டமா இருக்குன்னா அதை சின்ன சின்னதா பிரிச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சின்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படி படிக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே நம்மளால எவ்வளோ பெரிய வேர்டை கொடுத்தாலும் ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ரீட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஏயும் பியும் வர்றத நம்ம எப்படி வந்து படிக்கணும்னா ஆப். நான் இங்க ஏன் உங்களுக்கு தமிழ்ல கொடுக்கல அப்படின்னா, நீங்க தமிழ்ல கொடுத்தா அந்த ஏயோட சவுண்டு ஆ ஆ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ அந்த ஆங்கிறதுக்கு நம்ம ஆ கொடுத்தோம்னாலும் அது தப்பா போயிடும், ஏன்னு கொடுத்தாலும் தப்பா போயிடும். ஸோ ஏன்னு கொடுத்தோம்னா ஆப் ஏப் ஆப் அப்படின்னு படிக்கிறத ஏப் அப்படின்னு படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு தமிழ்ல நான் இங்க கொடுக்கல. சவுண்ட்ஸை நல்லா கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா ஆப் 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 ஆப். எக்ஸாம்பிள் பாருங்க, கு ஆப் கேப் கேப் கு ஆப் கேப் கேப் ல் ஆப் லேப் 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 ல் ஆப் லேப் ட் ஆப் tab tab t ab tab tab. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கு ரெண்டு கான்சனன்ட் வருது. அப்ப எப்படி பிடிக்கணும்னா கு கிர் ஆப் கிராப் கிராப் கிர் ஆப் கிராப் கிராப். நெக்ஸ்ட் ஒன் கிர் கிர். இது கிர் இது கிர் கிர் ஆப் கிராப் கிர் ஆப் கிராப் கிராப் க ஆப் கேப் கேப் க ஆப் கேப். ஓகே, ஸோ இதை எப்படி படிப்பீங்க? ஆப் 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 கு ஆப் கேப் ல் ஆப் லேப் லேப் ட் ஆப் டேப் டேப் கிர் 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 ஆப் கிராப் கிராப் கிர் கிர் ஆப் கிராப் கிராப் கு ஆப் கேப் கேப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆட் 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 ல் ஆட் லேட் லேட் ம் ஆட் மேட் மேட் ஸ் ஆட் சேட் சேட். ஓகே, s add sad sad gl add glad glad brr 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 add brad brad add pad pad. Okay, pad. So
add, lad, mad, sad, glad, brad, pad. So next one, ag, ag, ag. So எல்லா இடத்துலயுமே ஏயோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். ஏங்கிற சவுண்டோ ஆங்கிற சவுண்டோ கிடையாது. ஆ அப்படிங்கிற சவுண்டு. ஆக், b, ag, bag, bag, t, ag, tag, tag, u, ag, wag, wag, dr, 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 ag, rag, so drag, drag, br, ag, brag, brag, is, ag, sag, sag, ag, ag, bag, tag, wag, drag, brag, sag. Next one, am, 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 d, am, dam, dam, ich, am, ham, ham, ij, am, jam, jam, s, iv, su, am, swam, swam, dr, am, dram, dram, ip, am, pam, pam, am, dam, ham, jam, swam, dram, pam. Next one பாருங்க, an. So 3 letter wordsலயும் உங்களுக்கு நான் வந்து இங்க 4 letters-ஆ ஏன் கொடுத்துப்பேன் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. எல் பிளன்ஸ் இருக்கு, ஆர் பிளன்ஸ், சி பிளன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது கூட வரும்போது எப்படின்றத உங்களுக்கு படிச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அடிஷ்னலாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து an, k, an, can, can, if, an, fan, fan, if, an, van, van, pill, pill, an, plan, plan, sick, an, scan, scan, an, ran, ran, an, can, fan, van, plan, scan, ran. Next one, app, 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 k, app, cap, cap, app, map, map, app, nap, nap. if irன்னு வரணும், ஆனா இங்க வந்து w வந்து சைலண்ட். அப்ப எப்படி வரும்னா rap, app, rap, rap, itch, app, chap, chap, it, app, tap, tap, app, cap, map, nap, rap, chap, tap. Next one, at. So at, it, at, it, at, b, at, bat, bat, k, at, cat, cat, if, at, fat, fat, fill, fill, at, flat, flat, itch, at, chat, chat, at, rat, rat, at,
bat, cat, fat, flat, chat, rat. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து படிக்கும்போது தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஈக்குவலான எழுத்தை எழுதி படிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடா நம்ம அப்படியே படிக்கும்போது அந்த எழுத்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோமே தவிர இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்க 2 எழுத்துக்களை சேர்த்துக்கிட்டு வார்த்தைகளை படிச்சு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில இடங்கள்ல ஏக்கு வந்து என்ன சவுண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷனும் உங்களுக்கு குறையும். ஸோ ஏன்னா வவல்ஸ்க்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்றனால அந்த டவுட் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ இந்த அப்படிங்கிற சவுண்டை நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்றதுக்கு எழுத்து கிடையாது. ஸோ ஏக்கு மட்டும் தான் அப்படின்ற சவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? இட், ஆட். ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் இன்னொரு டைம் இந்த வீடியோ அப்படியே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வார்த்தைகளை நான் எப்படி படிச்சனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு வேற தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா இருந்துச்சா, புரியுற அளவுக்கு இருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.